ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். கீழே என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்குள்ளே சந்தை. இன்றைக்கி சனிக்கிழமை சந்தை. இன்றைக்கி நான் கடைக்கு போகாதனால நம்ம வீட்டுக்கு கீழே போய் காய்கறி வாங்க போகிறேன். வீட்டுக்கும் கடைக்கும் இங்கேக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இருந்தாலும் நம்மள்ட்ட வீட்டில் ஒரு காய்கறி இல்லை வாங்க. கீழே போய் மார்க்கெட்டுக்கு போகலாம். அது இன்றைக்கி கொஞ்சம் பெரிய மார்க்கெட்டாக இருக்குது. தீபாவளி வர்றதுனால என்னென்னமோ போட்டு விற்காங்க. வாங்க மார்க்கெட்டுக்கு போய் என்னென்ன வாங்குறேன்னு பார்க்கலாம். அது மாடியிலேருந்து என் வீட்டுக்கு மேலேருந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கீழே போனால் இந்த கூட்டத்தை உங்களால் பார்க்க முடியாதுல்ல. நானும் போய் கூட்டத்தை தொலைஞ்சிருவேன். வீடியோ எடுக்க முடியல. அதனால் கூட்டத்தை பார்த்துக்கோங்க. கெட்டு பிறப்பிட்டாச்சு. நீங்கள் கேட்கலாம், என்னக்கா நைட்டியோட போகிறீங்கன்னு. இங்கெல்லாம் நைட்டி நடக்கும், டவுசரும் நடக்கும். யாரை பற்றியும் கேட்க மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் ஸ்டால் போடாமல் பெண்கள் வெளியே வரக்கூடாது, அது இதுன்னு பேசுவாங்க. இங்கெல்லாம் அந்த இதே கிடையாது. நம்ம யாருக்கும் நின்று என்னன்னு கூட திரும்பி பார்க்கறது நேரம் இல்லை. நான் எப்போவுமே வீட்டுக்கு கீழே வந்தால் அப்படி நைட்டி கூட வந்துடுவேன். ஷால்னால் எடுக்கவே மாட்டேன். நம்ம ஊர்லலாம் வீட்டை விட்டு வெளியே வந்தாலுமே ஷால் எடுத்தாங்க. அது என்ன எதுன்னு தெரியல எனக்கு. சரிங்களா, நம்ம வந்து அடுத்தவங்களுக்காக வாழக்கூடாது, நமக்காக நம்ம வாழணும். ஆனால் நம்ம ஊர்லலாம் போனால் ரொம்ப பேசுகிறாங்க. அவள் அப்படி துணி போட்டிருக்கா, இப்படி துணி போட்டிருக்கா, அவள் கல்யாணம் கட்டிட்டா, பேரம் பேட்டி வந்துட்டு அப்படின்னு பேசுகிறாங்க. இங்கெல்லாம் யாரை பற்றி நோட் பண்ணுறது இல்லை. நீங்கள் எப்படி போனாலும் வாபு இருக்கும். மும்பையில் உள்ளவங்களாம் ரொம்ப யோசியாக நினைக்காதீங்க. எல்லோரும் பேசுவாங்க. ஆனால் நம்ம காதுக்கு எந்த செய்தி வர்றதில்லை. அதனால் நம்ம அடுத்தவங்க நம்மளை தப்பாக நினைப்பாங்கன்னு நினச்சா நம்ம வாழ முடியாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் வந்தாச்சு. இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்காக பாருங்கள். நமக்கு யாரும் போகிறதில்லை. அவங்க அதை நினைப்பாங்க, இவங்க இதை நினைச்சா நம்ம வாழ்க்கையை நம்ம தொலைச்சிடும். இந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்லா பதிவு சந்திக்கிறேன். எல்லாமே இப்போ கூட்டம் நிறையா இருக்குது. ஃபோனெல்லாம் கீழே விழுந்து போயிடும்.